என்ன அப்படின்னா, நம்ம யாரை தேர்ந்தெடுத்துக்கிறோம், நம்மளுக்கு யார் ஆட்சி செய்கிறாங்க, ஆட்சி செய்கிறவங்களுடைய அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, அதனுடைய வரலாறு என்ன, அவர்கள் இதுவரைக்கும் மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆய்ந்து அறிந்து அதனுடைய விஷயத்தில் நாம் விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் இனிமேலும் நம்மளை சுரண்டக்கூடிய ஒரு அதிகாரமிக்க சர்வாதிகார தன்மையுள்ள ஒரு அரசை நாம் ஏமாந்து ஓட்டுக்கு காசு வாங்கி நம்மளை வாழ்க்கையவே அடகு வைக்காமல் இருக்க முடியும். ஏனென்றால் ஒரு 1000 500க்கு ஆசைப்பட்டு ஒட்டுமொத்த 5 வருஷத்தையும் நம்ம அடகு வச்சுட்டு அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லை அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு நம்ம கேட்குறது நியாயமே கிடையாது. தர்மமும் நியாயமும் நேர்மையும் மக்களிடம் இருந்தால் மட்டும்தான் ஆட்சி செய்யக்கூடியவர்களும் அந்த தன்மையில் வருவார்கள். மக்கள் சரியில்லாத பொழுது ஆட்சியாளர்கள் மோசமாக இருப்பார்கள். ஆட்சியாளர்கள் மோசமாகி கொண்டே இருக்கும் பொழுது மக்கள் நேர்மையற்றவர்களாக மாறிவிடுவார்கள். இதுதான் அரசியல் முழுக்க நெடுக இருக்கக்கூடிய வரலாறு. நாம் விழித்து கொண்டால்தான் நம்மளை நாம் பாதுகாக்க வேண்டும். ஜனநாயகம் என்பது நம்மளுடைய ஒற்றை விரலில் இருக்கக்கூடிய அதிகாரம். அந்த அதிகாரத்தை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்மளை ஆளக்கூடியவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான சிந்தனையில் நாம் தேர்வு செய்யக்கூடிய அந்த வாக்கை யாருக்கு செலுத்தணுங்கிற அந்த விழிப்புணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு சுய அறிவு, சுய சிந்தனை, சுய மரியாதையுடன் நாம் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்மளை ஆளக்கூடியவர்கள் என்பவர்கள் நம்மளுடைய முழு அக்கறையில் மக்களுக்கான ஒரு தலைவனாக இருக்கணுங்கிறத